படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணுங்க டிக்டாக் பிரபலம் பேசுற ரீல்ஸை பார்த்துட்டு இருக்க. அது ஏதோ லவ் குருவாட்டம் அப்படியே பேச்சு போடுது. லவ் பண்றவங்க எல்லாம் ஸ்பான்டேனியஸா இருங்க, ரிஸ்க் எடுங்க, பரவாயில்ல ரிஸ்க் எடுக்கிறதுலாம் தப்பே இல்லைன்றாப்ல. இவ அதை கேட்டுட்டு தாங்க இப்படி விருப்பமே இல்லாம தான் ரியல் ஹேரை மறைச்சிக்கிட்டு இந்த விக்கை போட்டுக்கிட்டு அப்படி கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நிற்கிறா. பொண்ணோட ஒரிஜினல் ஹேரு அந்த சுருட்டு முடியிலேயே ஆளு செம அழகா இருப்பாங்க. ஆனா இவ லவ் ஒரு பையன், அவன் உனக்கு சுருட்ட முடி நல்லா இல்லடி, எனக்கு சுத்தமா பிடிக்கல, மேபி ஒரு நாள் நீ இப்படி விக்கு வச்சுக்கிட்டு வாங்க, அப்போ நம்ம செக்ஸ் வச்சுக்கலான் இருப்பான் போல் இருக்கு. ஆள் அதுக்கப்புறத்துலேருந்து செக்ஸே வச்சுக்கிறதையே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க. அதுக்குன்னு இவன் இப்படி தான் ஒரிஜினாலிட்டியை மறைச்சிக்கிட்டு அந்த விக்கோட அப்படி லவ்வரை பார்க்க போவா பாருங்க. அங்கே ரூமில் கிறுக்க உள்ள பிட்டு படத்தை பார்த்து மேஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஐயோ இவளை பார்த்துட்டு அப்படியே பதறிவாப்ல, ஏய் இல்லடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாப்ல. ஆளு கேவலமாக சமாளிக்க காதலர்களுக்குள்ள இங்கேயே பெரிய சண்டை வெடிக்குங்க. சுத்தமாக ரெண்டு பேத்துக்கும் டோட்டலாக சிங்கே இருக்காது, கேரக்டர் சுத்தமாகவே மேட்ச் ஆகாது. இந்த லட்சணத்தில் இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணமே ஆக போகுதாங்க. பொண்ணு இப்போவே சண்டையை பார்த்துட்டு பட்டுன்னு ஒரே அடியா கல்யாணமே வேண்டான்ருவா. அங்கே நம்ம படத்தோட பேரை காட்டுறாங்க, இட்ஸ் வாட்ஸ் இன்சைடுன்னு. 2024 வெளிவந்த ஒரு தரமான படங்க. நம்ம காதல் ஜோடியில் பையன் பேர் சைரஸுங்க, பொண்ணு பேர் ஷெல்பி. சைரஸ் மற்றும் ஷெல்பி சண்டையெல்லாம் போட்டுவிட்டு இப்போ அடுத்தாப்புல ரொம்ப வருஷமாக பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்குற ஒரு ரியூனியன் பார்ட்டிக்கு இவங்க இப்படி ஒன்றா காதலர்கள் ரெண்டு பேரும் காரில் ஒன்றா போகிறாங்க. ஷெல்பி போகிறப்பவே இப்படி யார் யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்றத படம் பார்க்குற நமக்கு இப்படி அவள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமாகவே முதல்லையே நமக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்கில் நம்ம காதல் ஜோடி மாதிரியே இன்னொரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களும் இவங்கள மாதிரியே கல்யாணம் ஆக போகிற ஸ்டேஜில் தாங்க இருக்காங்க. அந்த பொண்ணு வெள்ளையா ரொம்பவே பார்க்க சும்மா பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. பொண்ணு பேரு நிக்கிங்க, பையன் கருப்பினத்தை சேர்ந்தவனா இருக்கிறான். அவரும் நல்லா ஹேண்ட்ஸமா நல்லா ஜிம் பாடியா தான் வச்சிருக்காப்ல. ஆளு பேரு ரூபன்ங்க. லவ் பண்ணி இப்போ கல்யாணம் ஆக போகுது. அவங்க பேரு நிக்கி மற்றும் ரூபன்ங்க. நம்ம காதல் ஜோடிங்க பேரு சைரஸ் அண்ட் ஷெல்பியா. இவங்க பேரு நிக்கி அண்ட் ரூபன்ங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இன்னும் 2 சிங்கிள் பொண்ணுங்க வர்றாளுங்க. அதில் ஒருத்தி கொரியன் பொண்ணுங்க, அவ பேர் ப்ரூக்கு. இந்த டேட்டு போட்டவ இவ பேர் மாயாங்க. ப்ரூக் அண்ட் மாயாவா. அப்புறம் கேங்கில் இருக்குதுலையே இவன் தாங்க பெரிய கோடீஸ்வரன். ஆளு லேம்போகினி அது இதுன்னு நல்லா அப்பஞ்சொத்தில் நல்லா பகுமான வாழ்க்கையை வாழ்கிறவன்னு சொல்லலாம். பணக்கார பையன் பேர் டென்னிஸுங்க. ஷெல்பி இவ இந்த நிக்கின்றவளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவா பாருங்க. நிக்கி போட்ட எல்லா போஸ்ட்லேயும் இவன் ஆளு அந்த சைரஸ் இவன் அவளுக்கெல்லாம் அப்படியே ஃபயர் விட்டு வச்சுட்டு இருக்கான்றத அதை பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே மூஞ்சி தொங்கி போயிருதுங்க. அப்படியும் அவ ஐடியா பார்த்துக்கிட்டு கம்பேரிசன்ல ஐயோ என்ன அம்மா அழகா இருக்கா பாடுறா, இன்ஸ்டாகிராம்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காளே பாரு, நிக்கின்றவளோட அழகையும் அவ ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அவ போட்ட போஸ்ட்டுக்கே 6 லட்சம் லைக்ஸ் 8 லட்சம் லைக்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ நிக்கின்றவளோட எல்லா போஸ்ட்டையும் அதுக்கு வந்திருக்க லைக்ஸ் எல்லாத்தையும் வந்திருக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ ஐடியில போய் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் இவளோட இன்ஸ்டா ஐடி இல்லைங்க, ஐயா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்ட்டிக்கு கிளம்பிட்டோமே அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போடுவா பாருங்க. அதில் இவளுக்கு வெறும் 2 லைக்ஸ் தான் வந்திருக்கும். பொண்ணுக்கு மூஞ்ச அங்கேயே டோட்டலாக செத்து போயிருந்துங்க. பட்டுன்னு போஸ்டே டிலீட் பண்ணிடுவா. இவன் மட்டும் இல்லை, நம்மளுமே லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இப்படி தான் செல்ஃப் ஒர்த்தை இப்படி சோஷியல் மீடியாவில் எவ்வளோ லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது, ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்ட்டு இதில் தான் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை சீக் பண்ணியிருப்போம்ல. இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து அப்படி கம்பேரிசன் இந்த மெஷரப்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியாக ஓகே நம்ம அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் இல்லையோன்றதை அது நமக்கு ரியலைஸ் ஆகிரும் இல்லையா. இதில் சில பேர்த்துக்கு என்டையர் ஐடென்டிட்டியே ஷேட்டர் ஆகிருங்க. இன்ஸ்டாவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபீலிங்ஸுன்றது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குங்க. என்னென்னா நாட் குட் இனஃப்ன்ற ஃபீலிங்ஸு அன்கான்ஷியஸாக நம்ம அந்த இன்செக்யூர்டு ஸ்டேட்லேயே தாங்க இருப்போம். இப்போவே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் தயவு செஞ்சு உங்கள் இன்ஸ்டா ஐடியை தைரியமாக அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி கடாசிருங்க. ஃப்ரெஷ்ஷாக உங்கள் லைஃப்பை பில்டு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் லைஃபுக்கு கடைசியில் ரொம்பவே மிஸ்ரபலாக போய் முடியுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியனுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்கங்க. படத்தில் இப்போ நம்ம மொத்தமாக 6 கேரக்டர்ஸை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டேன் இல்லையா. இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தாங்க மிச்சம் இருக்கு. எப்படின்னா கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்றாப்ல. ஆள் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணிப்பான். அவன் வர்றதுக்கு முன்னாடி
முன்னாடியே இவளுக இப்படி பொண்ணுங்க காசிப் மூலமாவே நமக்கு அவன் யாரு எப்படிப்பட்டவன்றதெல்லாம், ஐயோ ஃபாப்ஸ் பைலா அவன் சரியான கிறுக்கனா செடி, வந்தான்னா சும்மாவே இருக்க மாட்டான்டி, துரு துருன்னு எதனா பேசிக்கிட்டே கிடப்பானே, சரியான வாயாடி பயலாச்சே அது இதுன்னு பாளுக. ஆனா அவன் வந்ததுங்க பார்த்தா இவளுக்கு சொன்னதுக்கு அப்படியே நேர்மாறா டோட்டல் ஆப்போசிட்டா சைலண்ட் ரிசர்வ்டு டைப் மாதிரி அப்படி வருவான். இவன் பேரு ஃபாப்ஸுங்க. இவங்க எல்லாம் இப்படி பல வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன்ல அப்படி பார்த்ததும் எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள அப்படி என்தியூசியாஸ்டிக்கா, ஆஹா உள்ளுக்குள்ள அப்படியே பயங்கர குஜாலா, எதனா செய்யணும் போல இருக்குது, கை சும்மா பரபரன்னு இருக்கு, எதனா பண்ணுவோண்டா வாங்கடா அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்போ இந்த ஃபாப்ஸ் பையங்க இவன் எடுத்துட்டு வந்த அந்த சூட் கேஸ்ல இருந்து அப்படி திறந்து, கைஸ் என்கிட்ட ஒரு கேம் இருக்கு விளையாடலாமா அப்படிமா. இவங்களும் ஓகே ஓகே வாங்க வாங்க மஜா பண்றோம் அப்படின்றாப்ல. கடைசியா சரி என்னடா கேம் வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. கேமு ரொம்பவே ரிஸ்க்குப்பா, பாருங்க இந்த டெக்னாலஜி டிவைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு பல வருஷம் ஆச்சு, இதை ஊரில் நான் என் டீமோட டெஸ்ட் பண்ணி விளையாடி இருக்கேன். சரி என்னோட டிவைஸ்னால என்ன பண்ண முடியுன்றத நான் வாயில் சொல்லிகிட்டே இருக்காம உங்களுக்கு ஒரு டெமோ வாட்டம் அப்படி நான் செஞ்சியே காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு அப்படி இந்த டிவைஸில் அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் மாற்றி மாற்றி சொருகிட்டு அப்படி இந்த பட்டனை டப்புன்னு அமைக்கினதும் எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருதுங்க. அலறுவாங்க, அடே நான் என்னடா இவன் உடம்புல இருந்து இருக்கேன், அடியே நான் என்னடா இவன் உடம்புல இருக்கேன்றாப்ல. எல்லாம் ஒரு செகண்ட் வாட் எஃப்னு அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே கிடப்பாங்க. இப்படி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இருக்குது. எல்லாம் அவன் உடம்புல இருந்து இப்படி வேற வேற ஆட்கள் உடம்புல அப்படி பாக்குறதுக்கு ஐயோ எல்லாத்துக்கும் அப்படியே மெஸ்மரைசிங் விஷயம்ன்ற மாட்டோம் சும்மா அப்படி இருக்குதுங்க. ஓ மை காட் அப்படின்னு வாயை பொளந்துருவாங்க. அப்போ கேமராவை இப்படி ஸ்பைரல்ல சுத்த விட்டு இவங்களோட அந்த ஸ்பைரலிங் எமோஷன்ஸை அப்படி காட்டுற மாதிரி சூப்பரா காட்டுவாங்க. இன்கிரெடிபிள் மச்சி, ஐயோ சூப்பராக இருக்குடா வேற மாதிரி அது இதுன்னு இருக்காங்க. கடைசியாக ஃபோர்ஸ் பையன் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு, உங்களோட பிரெயினை நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸு அந்த ஹார்ட்வேரை ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணிடுது, அவ்வளோதான். இதை என் கிரியேட்டர் குரூப்ஸில் இருக்கவங்களோட கேம்ஸ் எல்லாம் நான் விளையாடுவோம் எப்படின்னா இப்படி ரேண்டமாக நாங்கள் பாடியை எல்லாம் ஸ்வாப் பண்ணிக்கிட்டு கேம் என்னன்னா கெஸ் பண்ணணும், யார் உடம்புல இருக்கான்னு கெஸ் பண்ணுறது தாங்க கேமு. கரெக்டாக யார் கெஸ் பண்ணுறாங்களோ அவங்க அவுட்டு, இல்லை தப்பா கெஸ் பண்றவங்க அவங்க அவுட்ன்ற மாதிரி. ஆனா கேம்ல யார் உடம்புக்குள்ள யார் இருக்காங்கன்றத இந்த ஸ்விட்ச் பண்றவன் இந்த ஃபார்ம்ஸுக்கு மட்டும்தான் தெரியும்ன்றத அப்படி சொல்லுவான். அதுக்குன்னு இவன் சொல்லிடுறான், ஓகேடா எனக்கு தெரியும்ன்றதால நான் இந்த கெஸ்ஸிங்லாம் நான் பண்ணல, ஆனா நானும் கேம்ல விளையாண்டுக்கிட்டு வேற ஒருத்தர் உடம்புல அப்படியே அமைதியா நான் பாட்டு இருக்கேன், சரியா உங்களால என்ன முடிஞ்சா கண்டுபிடிங்கடா அப்படின்னு. அப்புறம் கேட்குறாங்க, சரி சொல்லுங்க இப்போ நம்ம அந்த கேமை விளையாடலாமா அப்படின்னு. ரூபன் இவன் முதல்ல ஓகே விளையாடலான்னு தான் டேட்டு போட்டவ மாயாவும் இவன் அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸை தான் தேடுறான்ல ஓகே அப்படின்றாங்க. ஷெல்பி இவ கேட்பா, அடே இது சேஃப் தானா, இதில் எதனா ஆபத்து எதனா இருக்கா அப்படின்னு. இல்லைம்மா டேஞ்சரஸ் எல்லாம் எதுவும் இல்லை, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைம்மா, இதில் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் உசுருக்கு நான் கேரண்டின்றாப்ல அப்படி சொல்லுவான். இவங்களுக்கு சரியான குதூகலமாக இருக்குங்க, போடு வேற மாதிரிடா மச்சி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வா அப்படின்ட்டு எல்லாம் ஊயின்ட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் எல்லாம் கேமை விளையாட உட்காந்துருவாங்க. கேமோட ஸ்டார்டிங்லேயே இப்படி இந்த ஃபோர்ப்ஸ் பைய எல்லாரையும் முதல்ல வாங்கடா வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவோம், முதல்ல உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் பேரை நம்ம எழுதிடுவோம். அப்புறம் கேமில் யாருன்னா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா அப்போ பிடிப்பட்டவங்க இப்படி இந்த ஃபோட்டோவை டேய் நான் தாண்டா இவ உடம்புல நான் இருக்கேன்றத அதை ரிவீல் பண்ணுறாப்புல தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஓரமாக உட்காந்துடணும் அவங்க, சரியா அப்படின்ட்டு ஓகே விளையாடுவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தா ஓப்பனிங்லேயே இந்த ஷெல்பி அவ கொரியன் பொண்ணு உடம்புல இருந்து அப்படியே முதல்லையே இப்படி பயந்துக்கிட்டு அவ மாட்டிடுவாங்க. இவளுக்கு அப்படி இருக்குங்க, எப்படின்னா இவ படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம நியூ எக்ஸ்பீரியன்ஸை சீக் பண்ணணும்டா, நம்ம அட்வென்ச்சரஸாக ஏதாவது பண்ணணும்டா அப்படி இப்படின்ட்டு இவனை போட்டு அணத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவளுக்கு இதை விடவா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட போகுது அப்படின்றத அவ ரியலைஸ் பண்றதுக்கு அவளுக்கு அப்படி இருக்குங்க. கூட இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணி இப்படி ஒன்னா வேற ஒரு ஆள் உடம்புக்குள்ள ஐயோன்ட்டு கடந்து பூரிப்புல அப்படியே வியந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கேம்ல அந்த ரூபன் பைய ஓகே இப்ப பாருங்கடா நான் யாருன்றத கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கடா அப்படின்ட்டு ஆளு டக்குன்னு பேட்டை கலட்ட போவான். அப்போ சைரஸ் உடம்புல இருந்து இந்த ரூபன் கோவப்பட்டு அப்படியே மாட்டிக்கிறாங்க. அப்புறம் டாட்டூ போட்டவ மாயா இவ நிக்கி உடம்புல இருந்துகிட்டு அவ பேசுற மாதிரியே டியூட் அப்படின்னவும் கரெக்டா கண்டுபிடிச்சு விடுவாங்க, அடியே நீ தானே அப்படின்ட்டு.
அப்புறம் அந்த கேமில் இந்த ஃபோர்ப்ஸ் ஒரு பெரிய வேலையை பார்த்துருவாங்க. குட்டையை கிளப்புற மாதிரி ஒரு குளறுபடி பண்ணி விட்டு குழப்பத்தை உண்டாக்கிடுவான். இவன் டென்னிஸ் உடம்புல இருந்துக்கிட்டு வேணும்னே அவனாவே நான் தாண்டா சைரஸ் அப்படின்றாப்ல அவனையே ரிவீல் பண்ணிக்கிட்டு அப்படி சைரஸ் ஃபோட்டோவை மாட்டி அவன் எடுத்து இப்படி மாட்டிக்கிறான். அப்போ உண்மையாகவே சைரஸ் இந்த ரூபன் உடம்புக்குள்ளேருந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அடி ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு இவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு தனியாக கேட்பான் பாருங்க. அவன் என்னன்னா ஈஸியாக இவனை மண்டையை கழுவிடுவான். டேய் நான் இந்த உடம்புல இருக்கேன்டா, நீ என்ன மாதிரியே ரூபன் உடம்புல இருந்து நடி அப்படின்னுட்டு அவன் போயிடுவான். இவனும் ஓகேடா மச்சி நான் உன்ன மாதிரியே காட்டிக்கிறேன்னுட்டு இவன் ஃபோர்ப்ஸ் ஃபோட்டோவை அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் மத்தியிலையும் நான் தாண்டா ஃபோர்ப்ஸ்ன்னு அப்படியே ப்ரிட்டன் பண்ணி நடிப்பாங்க. இப்போ போயிட்டு இந்த இவனுக்கு நிக்கி மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் இருந்திருக்கும்ல. இன்ஸ்டா ஐடியிலலாம் இவன் போட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருப்பான். ஆள் இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு அவள் தனியாக இருக்கப்ப அப்படி வழியில் போடுவான் பாருங்க. படத்தில் இந்த சீன் எல்லாம் எப்படி தாங்க அப்படி ரெட் கலர் சீன்ல அப்படி காட்டுவாங்க. இதை வச்சு நம்ம உண்மையிலேயே யார் யார் உடம்புல யார் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு அது இருக்கும். நம்ம அதை அப்படி பார்த்துக்கலாம். சைரஸ் இவள்கிட்ட அப்படி வழியில போட்டுக்கிட்டு இவனை அப்படி கிஸ் பண்றப்ப அப்ப இவன் அப்படி பின்னாடி உட்காந்துக்கிட்டே கிஸ் பண்ற மாதிரி அப்படி உட்கார போவான். பார்த்தா சூத்தாம்பட்டையில சேரு சுருக்குன்னு குத்தி விட்டுருது. ஆளு வழியில கத்திக்கிட்டு அதே பக்கத்து ரூம்ல இங்கிட்டு ஆட்கள் எல்லாத்தையும் கேம்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கேம்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். எல்லாம் இப்போ ரிட்டன் திரும்ப அவங்க உடம்புக்கு அப்படி ஒரிஜினல் பாடிக்கே வந்துடுவாங்க. சைரஸ் வந்ததும் தான் காதலி ஷெல்பி பொண்ணுட்ட அப்படியே பயந்து பெணாத்த ஷெல்பி ஆனால் எனக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சுரா, நான் ஆசைப்பட்ட ஃபன்னு எனக்கு இங்கே கிடச்சிருச்சுரான்ட்டு இவ சந்தோஷத்தில் பேசுவா. சைரஸ் இவள்கிட்ட இப்படி சந்தோஷத்தில் இருக்கவள்கிட்ட போய் வேணாண்டி நம்ம போயிடலான்றதை அப்படியே சொல்ல முடியாமல் அப்படி நிற்பாங்க. இங்கிட்டு டென்னிஸுங்க இவன் சின்ன வயசில் நடந்த அந்த சண்டைக்கு இப்போ போய் சாரி கேட்டு மச்சான் சாரிடா மச்சான் நான் உன் தங்கச்சி கூட நான் அப்படி இப்படி இருந்துக்கிட்டேன் சாரிடா, அதனால தானே மச்சான் உனக்கு அப்போ படிக்கிறப்ப காலேஜ்லேருந்து உன்னை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, சாரிடா மச்சான் என்னால் உன் படிப்பே கெட்டு போச்சு அப்படின்றப்பல பயங்கர எமோஷ்னலாக அப்படி பேசுவாங்க. ஃபார்ப்ஸ் பையங்க இவன் ரொம்பவே கோல்டா எப்படின்னா நான் எமோஷ்னல் மாதிரி ஒரு மாதிரி வியர்டா அப்படி சிரிச்சுக்கிட்டே பைத்தியம் மாதிரி அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியாது. இப்போ அடுத்ததா செகண்ட் ரோடு விளையாட இவங்க எல்லாம் அப்படி தயாராகிறாங்க. அங்கே சைரஸ் நான் வரல எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு ஜகா வாங்க பார்க்க ஃபோர்ப்ஸ் இவன் வரலன்னா கேமை யாருமே விளையாட முடியாதுன்றுவான். அங்கே இந்த சைரஸுக்கும் அந்த பரம்பரை பணக்காரன் டென்னிஸ் பயலுக்கும் அங்கே லைட்டாக சண்டை பற்றிக்குது. சண்டை வர்றையிலேயே இவன் சொல்லிடுவான் அடே நீ எல்லாம் அப்பஞ்சூத்தில் வாழ்கிறவன் தானே அப்படின்னுட்டு எல்லா சண்டையை அப்படியே தடுத்து விட்டு அப்படியே கூட்டு போயிடுவாங்க. அங்கே ஷெல்பி இவன்ட்ட டே இப்படியெல்லாம் நேராவாடா பேசுவேன் சண்டையெல்லாம் போடக்கூடாதுடா வேணாண்டா அப்படின்னு சைரஸுக்கு ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ண நீங்கள் இந்த பொண்ணுங்க கிட்ட இதை பார்த்துருக்கீங்களா? பீப்புள் ப்ளீசிங் டெண்டன்சின்றது அதிகமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சண்டையே போட மாட்டாங்க, கோவத்தை சப்ரஸ் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எமோஷ்னல் சப்ரெஷன் பண்ணிக்கிட்டு சண்டையே போடாமல் ஒரு மாதிரி தியாகி வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லலாம். இவன் சொல்லிடுறாங்க அடியே நீ இப்படி சண்டையே போடாமல் ஒதுங்கி போனால் அவங்க நம்ம மேலே ஏறி தாண்டி இருப்பாங்க. சில சமயம் இப்படி கோவத்தை வெளிப்படையா ஆக்சுவலாக அது ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம். இப்படி மூஞ்சுக்கு மேலே போட ஆமாண்டா நீ ஒரு இவன்டான்ட்டு அப்படி பேசி விடுறதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம்ன்ற மாதிரி வேறனா மாதிரி பேசுவாங்க. இப்போதான் சொல்லுவான் அடியே போன ரவுண்டில் இந்த ஃபாப்ஸ் பையன் நான் மாற்றி சொல்லிவிட்டாண்டி, ஆனால் நான் வந்து ரூபன் உடம்புல தாண்டி அப்போ இருந்தேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி, நம்ம விளையாட வேணாமா போயிடலாமா அப்படின்னு கூப்பிடுவான். இவ விடவே மாட்டாங்க. அடே வாடா எனக்கு ஃபன்னு கிடச்சிருச்சுடா, ஃபன்னு தாண்டா எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு நீ வரியா என்ன அப்படின்ற மாதிரி இப்போ கடைசியாக கேட்பா பாருங்க. இவனும் சரி நம்ம விளையாடலாம், ஆனால் நம்ம ஒரு ஹிடன் சீக்ரெட் கோட் வேர்டு வச்சுக்கலாம் பாருடி, நான் இப்படி கண் புருவத்தை தொடுற மாதிரி உனக்கு நான் தான் இவன் உடம்புல இருக்கேன்றதை காட்டிக்கிறேன், நீ எப்படி சிக்னல் பண்ணுவ அப்படின்னு. ஓகே நான் இப்படி பண்ணுறேன்ருவா. இப்போ அடுத்ததாங்க செகண்ட் ரவுண்டு கேமு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கங்க. அதில் நிக்கி பொண்ணோட உடம்பு இந்த செல்பிட்ட வந்து மாட்டிடுது. அப்போ ஐயோ அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவள் ஃபோன்லேருந்து அந்த இன்ஸ்டா ஐடியில் ஒரு போஸ்ட்டு போட பார்த்தா ஃபோட்டோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே லைக்ஸு கமெண்ட்ஸ்னு சும்மா தெரிக்குது. சிம்ப்ஸுகள்லாம் கமெண்ட்ஸில் அப்படியே கதறிட்டு இருக்காங்க, மேரி மீ யூ ஆர் சோ ஹாட் ஐ லவ் யூன்ட்டு. இவளுக்கு உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குங்க. அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவளோட மொத்த அழகையும் இப்படி நம்மளால் அடைய முடிஞ்சிருச்சே அப்படின்னு. கூடவே நமக்கு அவளோட இன்ஸ்டா ஐடி அந்த ஃபேமஸான வாழ்க்கையும் நமக்கு சொந்தமாகி போச்சேன்ட்டு இதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு சைரஸ் இவன் ஃபோர்ப்ஸ் உடம்புக்குள்ளே வந்திருக்கான் போல் இருக்கு. போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படியே இந்த சிக்னலை காட்டிக்கிட்டே இருக்கான் அவள் காதலியை கண்டுபிடிக்கிறதுக்கு. பார்த்தா யாருமே தெரிய மாட்டாங்க. கடைசியாக இவன் நிக்கி உடம்புல இருக்க அந்த ஷெல்பி பொண்ணு இவன் பேச்சு மொழியை பேசுகிற
பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டு தனியா கேட்பான் பாருங்க. அங்கேயே இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குதுங்க. அப்போ இவ அடி நீ ஃபோர்ப்ஸாடா, உன் உடம்புல லிட்ரலா என்னால உன்னை பார்க்க முடியுதுடா, வாவ் இந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குடான்ட்டு, வாடா நம்ம இப்படியே இவங்க உடம்புக்குள்ளேருந்து நம்ம செக்ஸ் வச்சு பார்க்கலான்ட்டு அப்படி முத்தத்தை போட்டுக்கிட்டு அப்படி இன்டிமெசி அப்படி கிளம்ப இவனுக்கும் ஆசையா இருக்குங்க இந்த நிக்கி பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறது. இருந்தாலும் அந்த வெள்ளை காதலிக்கிட்ட அந்த உத்தம அந்த நல்லவன் வேஷம் போடுறதுக்குன்னே வேணாண்டி அப்படின்னு நடிப்பை போடுவாப்ல. அதே சமயம் பேரலா இந்த டென்னிஸ் இவன் உடம்புக்குள்ள அந்த ரூபன் இருப்பாங்க. இவனுக்கும் ஆல்ரெடி இந்த மாயான்றவன் மேல லைட்டா கிரஷ் இருந்திருக்கும். இவங்களுக்குள்ள ஆல்ரெடி இந்த லவ் ஹிஸ்டரிலாம் இருந்திருக்குங்க. இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி செக்ஸ் வச்சுக்க அப்படி தனியாக கூப்பிட்டு போய் பேச்சா போட, அப்போ மாயா உடம்புக்குள்ள அந்த கொரியன் பொண்ணு தாங்க இருப்பா. இவங்களுக்கு அப்படியே வீட்டு மாடியிலேயே அப்படி இந்த வியூவில் அப்படி இந்த வீட்டு மொட்டை மாடியில் இந்த பால்கனி வியூவில் அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே போட்டு வெறித்தனமாக அப்படி செக்ஸ் இன்டர் கோர்ஸே வச்சுப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஆட்கள் இவங்க எல்லாம் கேமில் கெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அப்போ அதே சமயம் மேலே இவங்க பால்கனியில் அப்படியே செக்ஸ் வச்சுக்கிட்டு அது ஒரு கட்டத்தில் வீரியம் கூடி கூடி பயங்கர இன்டென்ஸாக போய்கிட்டு இருக்குது. டக்குன்னு பால்கனி செவுருங்க அதுவே ஒரு கட்டத்தில் அப்படியே உடஞ்சி இவங்க அப்படி வீட்டு மேலேருந்து விழுகிறத உள்ளே இருந்து நம்ம ஆட்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வருவாங்க பாருங்க. அங்கே இப்படி கம்பியில் சொருகி அப்படியே 2 பேரோட பாடியும் அப்படியே செத்து பொணமாக கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ எல்லாத்துக்கும் அங்கேயே தெரிச்சு போயிருதுங்க. ஆன்சைட்டி வந்துடுறாப்ல. படத்தில் இந்த சீன் எல்லாம் கொட்டூரமாக இருக்குங்க. எப்படின்னா எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கத்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பயத்தில் அந்த உச்சக்கட்ட ஆங்ஷியஸ் ஸ்டேஜில் கடந்து பெனாத்திக்கிட்டு இருப்பாங்க. படத்தில் இந்த சீன்லலாம் நம்மளையும் அதே ஃபியர்ஃபுல் ஸ்டேட்டில் அப்படி உட்காந்து பார்க்க விட்டுருவாங்க. ரன்னா கொடூரமாக இருக்கும். எப்படின்னா இவங்க சரி நடந்து போச்சு, நம்ம இப்போ பேக்கு திரும்ப நம்ம கேமுக்கு போய் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம உடம்புக்கு போயிடலாம், மிச்சம் இருக்க ஆட்களாது எல்லாம் அவன் உடம்புக்கு போயிடலான்ட்டு அப்படியே கூப்பிட, ஆனால் டென்னிஸ் பையன் அவன் உடம்பு தான் செத்து போச்சு இல்லையா. ஏண்டா இந்த ரூபன் பையன் அரிப்படுத்து போய் இப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு என் உடம்பு ஏண்டா கொண்டு விட்டான், அதுக்கு நான் எப்படா பொறுப்பாக முடியும், என்னாலலாம் இப்படி சாவெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் முடியாது, போங்கடா அதெல்லாம் நான் கேமெல்லாம் ரீசெட் பண்ணிக்க வரமாட்டேன்னு அப்படியே ஒத்த காலில் நின்றுவாங்க. அங்கே சைரஸுக்கும் இவனுக்கும் ஆல்ரெடி சண்டை நடந்திருக்கும் இல்லையா. இவங்க இப்போ இங்கேயும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த டென்னிஸ் பையங்க கடுப்பாகி இவன் ஃபோன்லேருந்தே போலீஸுக்கு ஃபோனை போட்டு ஹலோ போலீஸுங்களா, நான் வந்து சைரஸுங்க, பார்ட்டியில் நான் என் ஃப்ரெண்டு 2 பேர்த்த கொன்னுபிட்டேன் அப்படின்னு இவன் முன்னாலேயே போலீஸ்கிட்ட சாவு வாக்கு மூலத்தையே கொடுத்துருவாங்க. இவன் அடே மயிலாண்டி ஏன்டா அப்படி பண்ணன்ட்டு இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு டென்ஸான மூமெண்ட்டாக இருக்கும். அப்போ அது சரி ஃபோர்ப்ஸ் பையன் எங்கடா காணும்னு அப்படி தேடுவாங்க. பார்த்தா ஆளு ரூபன் உடம்புல இருந்துக்கிட்டு டிவைஸ் அந்த பெட்டியை தூக்கிட்டு அப்படியே ஓட பார்க்க அங்கே நிக்கி இவன் உடம்புல இருந்து அப்படியே அடியை போட்டு அப்படியே மட்டை ஆகிட்டா. அப்போ இந்த நிக்கி உடம்புக்குள்ள இருக்க ஷெல்பி இவ ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுருவா, நானும் திரும்பலாம் வரமாட்டேன் கேம்லலாம் வரமாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுவா. எப்படின்னா இவளுக்கு இவளோட இந்த உண்மையான வாழ்க்கையில் அங்கே அவளுக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்திருப்பாள்ல, லவ் வரும் நீ விக்கு மாட்டிக்கிட்டு வாடி அப்படின்னு இருப்பான். இவளுக்கு லைட்டாக இந்த நிக்கியோட அழகும் அவள் இன்ஸ்டா இந்த ஃபேமஸ் வாழ்க்கையும் பார்த்து லைட்டாக பொறாம வேற இருந்திருக்கும் இல்லையா. அதான் அவன் உடம்பையும் சேர்த்து அவள் வாழ்க்கையும் அப்படி கிடச்சி போச்சு இல்லை. அதுக்குன்னு இப்போ பேசுவா பாருங்க, அடிச்சாம்பாருடி அப்பாயின்மெண்ட் ஆடுற கடவுள் அப்படின்றாப்ல, நான் வரவே மாட்டேன்ருவாங்க. இவளுக்குள்ள அங்கே பெரிய சண்டை நடக்குங்க. ஏய் மரியாதையை உடம்பை கொடுத்துருடி, நீ ஒரு ஜெல்லஸ் நாயிடி அப்படின்ட்டு இருப்பா. நீ போடி இன்ஸ்டா பைத்தியம், உன் இன்ஸ்டாவெல்லாம் பார்த்தேன், ஓஹோ நீ இப்படி தான் காசு சம்பாதிக்கிறியா, இப்படி தான் நீ ஃபேமஸ் ஆனியா, நீ பாருடி எத்தனை பேரோட படுத்திருக்க பாரு, நீ இப்படி ஆடி இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சது பாரு, இங்கே பாரு கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் கேவலமாக பேசியிருக்க, ஆனால் இப்படி கருப்பினத்தை சேர்ந்த லவ்வரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்றியடியே, நீ ஒரு ஹிப்பாக்ரசிடி அப்படி இப்படின்ட்டு இவளுக்குள்ள பயங்கர சண்டை வெடிக்குங்க. சக்காலத்தி சண்டை மாதிரி செம்மையாக இருக்கும் இங்கே. அப்புறம் இவங்க ஃபோர்ப்ஸ் பையன் ஓடி இருப்பான் இல்லையா, அவனை அடித்து மட்டையாக்கிவிட்டு இப்போ ரிட்டர்ன் எங்கேயும் ஓடிடாதபடி அவன் வீட்டு பேஸ்மெண்ட்லேயே அப்படி கட்டி போடுறாங்க. ஒக்காளி உன்னால தானே இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணன்ற மாதிரி அவனும் மயங்கி அப்படி கிடக்குறாங்க. அப்புறம் இந்த சைரஸ் பையன் தான் காதலி செல்பி பொண்ணை அப்படி கன்வின்ஸ் பண்ணுவான். வாடி எனக்கு நீ தாண்டி வேணும், சாரிடி, ஆமாம் நம்ம வீட்டில் நம்ம ஒன்றா வாழ்கிறப்ப உன் கூட நான் செக்ஸ் வச்சுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு கிடந்தேன், சாரிடி, நான் ஒன்றும் பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது, எனக்கும் நிறையா
ஃப்ளாஸ் அதெல்லாம் இருக்குதான் அப்படின்ட்டு இவ கேட்பாங்க. அடே நீ எதுக்கு என்னை தொடுறதை நிறுத்தின? நான் பார்த்தேன்டா நீ நிக்கியோட இன்ஸ்டா போஸ்ட்டில் எல்லாத்துக்கும் ஃபயர் விட்டு வச்சிருக்க அப்படின்னு, அவளை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள அது பயங்கர எமோஷ்னலாக இருக்குங்க. இவ சொல்லுவாங்க, அடே நான் இப்படியே நீ ஆசைப்பட்ட இந்த நிக்கி உடம்பை நான் எடுத்துக்கிறேன், நீயும் செக்ஸ் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், நானும் எனக்கும் எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பழையபடி செக்ஸ் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒன்றா வாழலாம், என்ன சொல்கிற ஓகேவா அப்படின்னு. இவன் சி எனக்கு நிக்கியோட செக்ஸ் வச்சுக்கலாம் எனக்கு நினைக்கவே இல்லடி, எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை, நான் உன் கூட உன் மூஞ்ச பார்த்து தாண்டி நான் செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஷெல்பி ஐ லவ் யூமா, எனக்கு நீ தாண்டி வேணும், வாடி நம்ம கேமை ரீசெட் பண்ணலாம் வா அப்படின்னு இவளை அப்படி கன்வின்ஸ் பண்ணி இவளும் அப்படி கிளம்பி எந்திரிச்சு போவா. அப்போ குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். எப்படின்னா இவன் ஆளு பேசுறப்பவே பாத்திரி போன தடவை நான் அங்கே உட்கார்றப்ப பயங்கரமா குத்தி விட்டுருச்சு அப்படின்னு வாயை விட்டுருப்பான். இப்போ ஷெல்பி கிளம்புறப்ப பக்கத்தில் இருந்த இந்த கொரியன் பொண்ணு, ஆஹா அடே நீ தானா அந்த போன ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்கிட்ட இதே இடத்துல ரூபன் பாடியில் இருந்துக்கிட்டு நான் ஃபார்ப்ஸ்ன்னு என்கிட்ட போய் சொல்லி நான் நிக்கி உடம்புல இங்கே இருக்கப்போ நீ என் கூட செக்ஸ் வச்சுக்க பாத்தியாடா அப்படின்றவா. அதை இப்போ ஷெல்பி முன்னாடி போட்டு இந்த உண்மையை ஒட்டச்சு விட்டுருவாங்க. ஆளு அங்கேயே எக்ஸ்போஸ் ஆகி அப்படி நின்றுவாப்ல. இவ அவ்வளோதான் நீ போடா வெண்ண, நீ போய் ஜெயிலில் கம்பி என்னடா ராஜா அப்படின்ட்டு போயிட்டா. ஆளு இப்போ இந்த மொத்த கோவத்தோட அப்படி டோட்டல் வில்லனா ஆகி முதல்ல அப்படி போய் இந்த நிக்கியை பிளாக்மெயில் பண்ணுவா பாருங்க. போறியா இல்லையாடி, நான் இந்த வீடியோவை இல்லைனா நான் போஸ்ட் பண்ணிடவா அப்படின்னு பார்த்தா வீடியோவில் அதில் இவ அந்த பண்ணுற அந்த சேரிட்டி அந்த ப்ராஜெக்ட்டு கருப்பினத்தவங்க எல்லாம் ஒரு கேவலமானவங்கன்னு கெட்ட வார்த்தைகளெல்லாம் திட்டி நான் போஸ்ட் பட்டனை தட்டிடவா அப்படின்னு இவளை காட்டு மிரட்டவும் அவ நீ என்னடி சைக்கோவா அப்படின்ற மாதிரி அவள் கிளம்பி பயந்து ஓடிடுவா. அப்போ அங்கேயே இந்த ஃபோர் சுட்ட அப்படி ஒரு மாதிரி அப்படி சோகமாக உட்காந்துருப்பா பாருங்க. இவளை பிடிச்சி நல்லா மண்டையை கழுவ ஆரம்பிப்பான். என்னத்தை பண்ணானோ என்னத்தை பேசினானோன்னு தெரிலங்க. இவன் ஒரு தண்டையா போய் அப்படி மாத்தி பேச்ச போட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் விளையாடுறா. என்ன பிளே பண்ண போறான்னு தெரியல, எதையோ குட்டையை கலப்புற மாதிரி என்னத்தையோ பேசி கீசி அப்படி மைண்ட் கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். கடைசியா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துருவாங்க. என்னன்னா ஷெல்பி, இந்த சைரஸ், ஃபார்பு, இந்த நிக்கி இவங்க 4 பேர் மட்டும் அவன் உடம்புக்கு அவங்க ஒரிஜினல் பாடிக்கு ரிட்டர்ன் போறாப்ல. இந்த செத்து போனவங்க இந்த கொரியன் பொண்ணு உடம்ப அந்த மாயா எடுத்துப்பா. அப்புறம் ரூபன் இவன் உடம்ப அந்த டென்னிஸ் அவன் எடுத்துக்க போறான் அப்படின்றாப்ல. எல்லாம் பேசி கீசி பார்த்தா அப்போ போலீஸ் வீட்டு வாசல் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. உள்ள இவங்க எல்லாம் அப்படியே சேர்ந்தாப்ல கேம்ல இப்போ ரீசெட் பண்றதுக்கு நிக்கிங்க. அங்கே இவளுக்கு லைட்டா ஆர்கியூமெண்ட் பறக்கும். அடே இந்த ஃபோர்ப்ஸ் பைய ஆல்ரெடி நமக்கு தெரியாம பெட்டியை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தான், இவனை எப்படா நம்புறது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஷெல்பி எனக்கு கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், நான் தெரியும் நான் பண்றேன் அப்படின்ட்டு இவ மாத்த போவா பாருங்க. அங்க நிக்கி இவ வாயில பீனட் பட்டர் அப்படி அப்பி விட்டுவிட்டு, அடியே எனக்கு அலர்ஜி இருக்குடி, அலர்ஜியில என்னால மூச்சு கூட விட முடியாது, 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன், ஆனால் மெடிசின் என்கிட்ட தான் இருக்கு, சரி சொல்லு இப்போ நீ என் உடம்பை திருட பார்க்குறியா, ஒழுங்கா என் உடம்பை என்கிட்டே கொடுத்துருடு அப்படின்ட்டு நல்ல உயிர் பயத்தை கிளப்பி விட்டுருவாங்க. அவள் இழுத்துக்கிட்டு கிடப்பா. அங்கே டென்னிஸ் பையா அடே யாரா என் பேங்க்ல இருந்து மொத்த பணத்தையும் எடுத்தது அப்படின்னு கோவத்தில் பொங்கிட்டு இருக்கான். அப்போ அதே சமயம் போலீஸ் அப்படியே வீட்டு கதவை தட்டி அப்படி பார்த்துட்டு இப்போ அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் உள்ள கடந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா எல்லாம் போலீஸ் வர்றதுக்குள்ள அப்படி பட்டன் அமைக்கிட்டாங்க. அங்க கட் பண்ணா இப்ப படத்துல பேரலா புதுசா ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கடைசியா அது ரொம்பவே கோபத்தோட அப்படியே ரோட்ல ஒருத்தங்கள்ட்ட அப்படி சண்டையை போட்டுக்கிட்டு அது மூஞ்சில காட்டி அடி வாங்கிக்கிட்டு பொண்ணு கோபத்தோட இப்ப அவசரமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு அது பேசுறத பார்த்தா பொண்ணு மாதிரியே இல்ல, ஏதோ பஜாரி மாதிரி பேசுதுங்க. அது ஃபோர்ப்ஸை பார்த்துட்டு அப்படி ஓடி வந்து இவன் மேல ஓட அப்படி ஒரு ஸ்பியரை போட்டு அடிச்சு தூக்கி பறக்க விட்டு அப்படியே அடி வெளுத்து வாங்குதுங்க. படத்துல இங்க தாங்க பெரிய உண்மையே ரிவீல் ஆகுது. என்னன்னா இந்த ஃபோர்ப்ஸுக்கு ஆல்ரெடி தங்கச்சிக்காரின்னு ஒருத்தி இருப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இவ தாங்க அந்த தங்கச்சி. இவ காலேஜ் டைம்ல அப்ப இந்த பணக்கார பையன் டென்னிஸோட அப்படியே ஒன்னா குஜாலா சுத்திட்டு இருந்திருக்கா. இதுல பெரிய சண்டை நடந்திருக்குங்க அண்ணங்காரனுக்கும் இந்த டென்னிஸுக்கும். அதுல தான் இந்த ஃபோர்ப்ஸ் அண்ணங்காரனுக்கு அந்த காலேஜை விட்டு தூக்கி டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்கல்ல இதெல்லாம். ஆனா இவ தங்கச்சிக்காரிக்கு என்ன நடந்ததுன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. அவ அந்த காதல் தோல்வியில அப்போலேருந்து ஒரு மாதிரி கிறுக்கியா மாதிரி அவளை மென்டல் பைத்தியல் ஆஸ்பத்திரியில சைக் வார்டில் போட்டிருப்பாங்க. அப்போ ஃபோர்ப்ஸ் பைய இவன் டீமோட தங்கச்சிக்காரிய இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டு போய் அப்படி சரி பண்ண போயிருந்திருக்காங்க, பைத்தியத்தை குணம் பண்ண போயிருக்கான். அப்போ தங்கச்சிக்காரி அண்ணங்காரன் உடம்ப திருடிக்கிட்டு அவன் அப்படிதாங்க இவங்களோட மொத இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரியூனியன் பார்ட்டிக்கு வந்து இவங்களோட அப்படி ஜாயின் பண்ணியிருந்திருக்கா. அவன் வர்றப்பயே அவங்க கேரக்டர்ல டோட்டல் ஆப்போசிட்ல வந்திருப்பான்னு சொல்லியிருப்பான்ல.
இவனும் சொல்லுவான், "அடேய் நான் அவ இல்லடா, நான் உடம்புல இருக்குது நான் டென்னிஸ்டா" அப்படின்ட்டு. படத்துல இந்த ட்ரூத் ரிவீல் ஆறதெல்லாம் செக்கையா இருக்குங்க. எப்படின்னா, கேம்ல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவ வேணும்னே தாங்க டென்னிஸ் உடம்பை எடுத்துக்கிட்டு இவங்கள்ட்ட கூட நான் சைரஸ்டான்னு போய் சொல்லி மாட்டியிருப்பாள்ல. எல்லாம் அவன் மாஸ்டர் பிளான் தாங்க. அவ அப்பதான் இந்த டென்னிஸ் பைய உடம்புல இருந்துகிட்டு அவன் பேங்க் அக்கவுண்ட்லேருந்து அவன் பரம்பரை பணத்தை மொத்தத்தையும் அப்படியே போன்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்துட்டு இருக்கா. இப்போ பார்த்தா அவன் நிக்கி உடம்பை எடுத்துக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இவங்க மாற்ற போறதா சொல்லியிருப்பாங்கல்ல இந்த லிஸ்ட்ல இருந்ததுலேருந்து. இந்த பைத்தியம் இடையில வேலையை பார்த்து விட்டுருச்சு. அவன் நிக்கி உடம்பை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. டென்னிஸ் இவன் ஃபோர்ப்ஸ் உடம்புக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ நிக்கிய காட்டுவாங்க. இவன் ரூபன் அந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பிடிக்காதுன்னு ஆன்லைன்ல இதை பேசியே காசு சம்பாதிச்சிருப்பாள்ல. பார்த்தா கடைசியில் அவ இந்த கருப்பை உடம்புலயே வந்து ஸ்ட்ரக் ஆகி மாட்டிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கா. இங்கிட்டு பைத்தியம் இது நல்லா ஜாலியா பணம், அவளோட அந்த அழகு, அந்த ஃபேமஸ் வாழ்க்கை, இன்ஸ்டா வாழ்க்கை எல்லாம் அப்படி இந்த டென்னிஸோட மொத்த பணத்தையும் இவங்களோட இந்த கேம்ல யாருக்கு லாபமோ இல்லையோன்னு தெரியலங்க, இவளுக்கு தான் டோட்டலா ப்ராஃபிட். எல்லாத்தையும் அப்படியே டோட்டலா சுருட்டிக்கிட்டு நல்லா ஜாலியா அப்படி கார்ல போய்கிட்டு இருக்கா. இங்க ஃபோர்ப்ஸ் கேட்பாங்க, அடி சரி உங்க எல்லாத்துக்கும் என்னடா ஆச்சு அப்படின்னு. இப்போதான் அங்கிட்டு சைரஸ் அவனை காட்டுவாங்க. ஜெயில இருந்துகிட்டு அப்படியே வெளில காதலிட்டு அப்படியே போன்ல பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இவ பேசுறதே யாரோ மாதிரி அப்படியே டிஸ்டன்டா பிஹேவ் பண்ணி பேசுவாங்க. இவன் கேட்பான், அடியே என்னடி ஆச்சு உனக்கு, என்ன டோட்டலா வேற ஒரு ஆளா டிஃப்ரெண்டா இருக்கியடி பிஹேவ் பண்றடி, யார் நீ அப்படின்னு கேட்க, இவன் நான் தாண்டா ஷெல்பி அப்படின்னு. இவன் ஓஹோ கடைசியா நடந்த சண்டையை நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறியாடி, சாரிடி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் செல்லம், ப்ளீஸ் இப்போ என்னை வெளில மட்டும் எடுத்து விடு செல்லம், நான் வெளில வந்து பேசுறேன்னு சொல்லும் அப்படின்னு. இவ இல்ல நான் உன்னை வெளிலலாம் எடுக்க மாட்டேன் ராஜா, சைரஸ் ஒக்காளி நான் தாண்டா ஷெல்பி, அடே என்ன விக்கு வைக்க சொன்னில்ல முன்னாடி, என்னால விக்கெல்லாம் வைக்க முடியாது, நான் நானாவே இருக்க போறேன், மேபி எனக்கு நீ தான் வேணாமோ என்னமோ, போடா நீ வேண்டாம் அப்படின்ட்டு. எப்படின்னா, இவன் இதுக்கு முன்னாடி இவள்கிட்ட பேசுறப்ப சொல்லியிருப்பான்ல, என்னடி இப்படிலாம் பீப்புள் ப்ளீஸரா இருக்காதுடி, கோவப்படுறது ஹெல்த்தியான விஷயம்டி, சில பேட்டெல்லாம் மூஞ்சுக்கு முன்னாடியே பேசி விட்டுணும்டி, இல்லைன்னா ஏறி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. இவங்க திரும்ப அதே மாதிரி டாக்ஸிக் பேட்டர்னை ஷோ பண்ணிட்டே தாண்டி கிடப்பாங்க. ஸோ ஆங்கரை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்டி அப்படின்றப்பான்ல. இப்போ கடைசியா அதை அவங்கிட்டயே எக்ஸ்பிரஸ் பண்ணி, போடா டேய் சைரஸ், யூ ஆர் ராங், யூ ஆர் ஷிட்டி பர்சன் அண்ட் யூ டிசர்வ் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ட், ஜெயிலே கிடந்து சாவுடா அப்படின்ட்டு அப்படி வேற மாதிரி பேச்சை போட்டுவிட்டு அப்படி கிளம்புவாங்க. அங்க இந்த படத்தை இப்படி ஒரு டிராமாட்டிக்கான எண்டிங்கோட, எப்படின்னா அந்த பக்கத்து அந்த பைத்தியக்காரி தங்கச்சிக்கு இந்த ஜாக்பாட் வாழ்க்கையையும், இங்கிட்டு இவளுக்கு இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து விடுதலையும் கிடைச்சி போய் அப்படி இந்த படத்தை வேற லெவல் வைபோட படத்தை முடிக்கிறாங்க.